ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ஸோ இன்றைக்கி இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபில்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இன்ஃபர்மேட்டிக்கா க்ளவுடில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். என்னோடய அக்கௌண்ட்டுக்குள்ளே நான் லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டேட்டா இன்டிகிரேஷன், இப்போ என்னோடய சர்வீசஸ் தான் ரன் ஆகுது. இப்போ இது ரன் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ரன்னுக்குள்ளே போயிட்டு சர்வீஸ் .msv அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த சர்வீஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த சர்வீஸ் பேஜில் இன்ஃபர்மேட்டிக்கா க்ளவுடோட சர்வீசஸ் வந்து ரன் ஆகுதான்னு பார்க்கணும். இது வந்து இந்த மாதிரி பார்த்து இதுதான் இன்ஃபர்மேட்டிக்கா க்ளவுட். இப்போ எனக்கு இது ரன் ஆகிட்டுருக்கு, அதனால தான் என்னோடய சர்வீசஸும் ரன் ஆகுது. இப்போ நான் வந்து டைரெக்டாக மேப்பிங்குள்ளே போயிடுறேன். இப்போ டுடே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், ஃபில்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. போன வீடியோஸ்லேயே நம்ம என்ன பார்த்தோம், ஃப்ளாட் ஃபைல் டு ஆரக்கிள் கனெக்ஷன் பார்த்தோம் இல்லைங்களா. இந்த டேபிள் கிரியேட் பண்ணோம். இப்போ இந்த டேபிளுக்கு ஒரு டேட்டாவை ஃபில்டர் பண்ணி எப்படி கொண்டு போகிறது அப்படின்றத பார்க்கணும். இப்போ இது வந்து m_filter dbன்னு வச்சுக்கலாம். நான் எப்படி கொண்டுனா ஆஸ் யூஷுவல் சோர்ஸ் கிளிக் பண்ணி இது மேக்ஸிமைஸ் பண்ணி மேக்ஸிமைஸ்லேருந்து சோர்ஸ்க்கு போய் இங்கே சோர்ஸில் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் கனெக்ஷன். இது கனெக்ஷன் எப்படி பண்ணணுன்றதை நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் அது இருக்குது, அது பார்த்துக்கணும். சிங்கிள் ஆப்ஜெக்ட் ஃபைல் லிஸ்ட்டு கமெண்ட்ஸ் சிங்கிள் ஆப்ஜெக்டில் இது ஃப்ளாட் ஃபைல் சோர்ஸ்ன்றதுனால நீங்கள் ஃப்ளாட் ஃபைல் சூஸ் பண்ணணும். ஆரக்கிளும் அதே மாதிரி தான். இப்போ என்னோடய சோர்ஸை நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எம்ப்ளாயி எஸ்ஆர்சி. இன்ஃபர்மேட்டிக்கா க்ளவுடில் என்ன அட்வான்டேஜ்னா, இதை நீங்கள் இப்போ உடனே ப்ரிவியூ பார்த்துக்கலாம். இந்த அஞ்சு ரெக்கார்டு தான் வந்திருக்கு. இப்போ இதிலிருந்து இப்போ நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணால் லிஸ்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். ஃபில்டர் இங்கே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து ட்ராக் பண்ணியும் போட்டுக்க முடியும். இந்த ஃபில்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை இப்படி ட்ராக் பண்ணி இங்கே விட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிக்கும். அங்கேயே கிளிக் பண்ணியும் பண்ணிக்கலாம். இப்போ ஃபில்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபில்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னா, ஃபில்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நான் நேமிங் கண்டிஷன்லாம் எதுவும் கொடுக்கல, நான் டைரெக்டாக வைக்கிறேன். இப்போது ஃபில்டர் கண்டிஷன் கொடுக்கணும். இது இன்கமிங் ஃபீல்ட்ஸ் என்னென்ன இன்கமிங் ஃபீல்ட்ஸ் வருது, ஃபில்டருக்குள்ளே போயிட்டு ஃபில்டர் கண்டிஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் சிம்பிள், அட்வான்ஸு, கவுண்ட் வந்து பேராமீட்டரைஸ்னு இருக்குது. இது பேராமீட்டர் என்ன பேராமீட்டர் யூஸ் பண்ணணும், நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிம்பிள் பார்க்கலாம். இப்போ சிம்பிள் அப்படின்னா ஆல்ரெடி இருக்குது, சிம்பிள் நான் சூஸ் பண்ணிட்டேன். எனக்கு என்ன வேணும், எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு ஏதோ ஒரு ஐடி கொடுக்கணும். என்ன ஐடி கொடுக்கலாம், இப்போ என்னோடய சோர்ஸ்க்குள்ளே என்ன ஐடி இருக்குது, இதுதான் என்னோடய சோர்ஸ். என்னோடய சோர்ஸ் ஐடி என்ன இருக்குது, எம்ப்ளாயி ஐடி <3 வச்சுக்கலாம். <3. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 3 ரெக்கார்ட்ஸ் மட்டும் ஈக்குவல் டு equal to 3 எம்ப்ளாயி ஐடி. இது நான் சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துட்டு இப்போ டார்கெட் ஆஸ் யூஷுவல் டார்கெட்டும் கான்ஃபிகர் பண்ணேன். டார்கெட் நம்மளுடைய டார்கெட் என்ன, ஆரக்கிள் இந்த டேபிள் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில். நான் வந்து இதோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இது இப்போ இது போயிட்டு இன்கமிங் ஃபீல்டு என்ன வருது அப்படின்றத பார்க்குறோம். எல்லாமே வருது, நம்ம வந்து ஃபில்டர் பண்ணல. இதோட ஆப்ஷன்லாம் இருக்குது, நம்ம வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணணுமா எக்ஸ்க்ளூட் பண்ணணுமா அப்படின்றதும் வரும். இப்போ டார்கெட்குள்ளே ஆரக்கிள் சூஸ் பண்ணிக்கணும். இது சிங்கிள் ஆப்ஜெக்டில் இதோட டேபிள் நேம் என்ன, டிஜிடி இஎம்பி எங்கே இருக்குது,
பிஜிடி எம்பி இங்கே இருக்குது. இப்போ நான் ஃபில்டர் கண்டிஷன் எம்ப்ளாயி ஐடி லெஸ்ஸர் தென் ட்ரங்கேட் டேபிள் நான் கொடுத்து எனேபிள் பண்ணிக்கிறேன். ஏன்னா ப்ரீவியஸ் டேட்டா இருந்ததுன்னா பண்ணணும். இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ரன் வரல. வேலிடேட் பண்ணால் என்ன பண்ணணும்? ஃபீல்டு மேப்பிங் நமக்கு மிஸ் ஆகுது. ஃபீல்டு மேப்பிங் பண்ணணும். இப்போ ஃபீல்டு மேப்பிங்கில் இது ஆட்டோமேட்டிக் சூஸ் பண்ணிக்கணும். ஆட்டோமேட்டிக் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக ஈச் காலம் ஆட்டோமேட்டிக்காக மேப் ஆகிடும். இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிக்கிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிங்கன்னா என்னோட டெஸ்க்டாப்குள்ளே ரன் ஆகுது. இப்போ மை ஜாப்குள்ளே போய் பார்க்குறேன். மூணு ரெக்கார்டு என்ன வரணும்? இப்போ அவுட்புட்டு 3 ரெக்கார்டு மட்டுமே வரணும். மூணு ரெக்கார்டு வந்துடுச்சு. இது வந்து சிம்பிள் இல்லையா? இப்போ இதே மேப்பிங்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து அட்வான்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இப்போ வந்து எனக்கு வந்து இது அட்வான்ஸ் ஃபில்டர் கொடுக்குறேன். சிம்பிள் கொடுத்துருக்கேன் இல்லையா? இப்போ இதுக்கு பதிலாக அட்வான்ஸ் யூஸ் பண்ணால் என்ன வரும்? இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி கொரி அடிஷனில் வரும். இது எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் ஒரு அண்டு கண்டிஷன் யூஸ் பண்ணணும்னா இங்கே பண்ணிக்கலாம். எப்படி அண்டு கண்டிஷன் யூஸ் பண்ணுறது? இப்போ வந்து எப்படி யூஸ் பண்ணுறது? இப்போ ரெண்டாவது கனெக்ஷன் எனக்கு வேணும். இப்போ வந்து எம்ப்ளாயி ஐடி வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு 3 இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு 1 ஓகே. எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு 3 என்ன ஆரக்கிளாக மட்டும் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். கோட் ஈக்குவல் டு ஆரக்கிள்லாம் வச்சுக்கிறோம். இப்போது எம்ப்ளாயி ஐடி என்ன வைக்கணும்? 3 இல்லையா? ஈக்குவல் டு 3 அண்ட் கோடு என்னவா இருக்கணும்? ஆரக்கிளாக இருக்கணும். ஸ்டக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. கோட் ஈக்குவல் டு ஆரக்கிள். ஓகே. ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். ஓகே. கொடுத்தா ஓகே. சிம்பிள் டு அட்வான்ஸ் பண்ண முடியுதா பார்க்கலாம். இப்போ அடிஷ்னலாக இன்னொரு கமெண்ட் கொடுத்து இது வந்து ஈக்குவல் டு 3 இருக்கணும். இது வந்து கோடு வந்து ஆரக்கிளாக இருக்கணும். இது வந்து நான் அட்வான்ஸாக மாற்றுறேன். இப்போ எப்படி வருதுன்றது பார்க்கலாம். இப்போ வேலிடேஷன் ஆகிடுச்சு. எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு 3 அண்ட் கோட் ஈக்குவல் டு ஆரக்கிள். இப்போ ஆரக்கிள் கொடுத்துட்டேன். சரி. இப்போ ஒரே ஒரு ரெக்கார்டு தான் டார்கெட்டில் லோட் ஆகணும். இப்போ நான் ரன் பண்ண போகிறேன்.
இப்போ ஒரு ரெக்கார்டு வந்து ரன் ஆயிருக்கான்னு பார்க்க போகிறோம். ட்ரங்கேட் ஆகலை இன்னும், அதனால் வருது. சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு ரோ மட்டும் ஆரக்கிள், அதாவது எம்ப்ளாயி ஐடி 3 கோடு ஆரக்கிள் இருக்கிறது மட்டுமே பண்ணியிருக்கோம். வந்துடுச்சு. ஓகேப்பா, தேங்க்ஸ். இப்போ இதே மாதிரி தான் மற்ற கண்டிஷனுக்கும் ஃபில்டர் கண்டிஷன்லையும் பார்க்கணும். இப்போ அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். கம்ப்ளீட்லி பேராமீட்டரைஸ்ட் அப்படின்னா பேராமீட்டரைஸ்டில் எப்படி பண்ணணுன்றது வரும். இப்போ நீ ஒரு பிரமிட்டை க்ரியேட் பண்ணி வேல்யூ கொடுக்குறது, அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.